الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد فبما رحمة من الله لنت لهم. وقال النبي صلى الله عليه وسلم لا عقل كالتدبير. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعيذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் மிகப்பெரும் அருளால் சிறப்பான ஒரு உன்னதமான மஜ்லிஸிலே நாம் பங்கு கொண்டிருக்கிறோம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவார்ந்த அணுகுமுறைகள் என்கிற தலைப்பில் இன்றைய தினம் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மனிதரை, தன்னை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தன்னை சாராதவர்களாக இருந்தாலும் சரி, எப்படி அணுகினார்கள் என்பது மிகவும் சிந்தனைக்குரிய ஒரு விஷயமாகும். பொதுவாக ஒரு சமூக சீர்திருத்தவாதி, சமூக சேவையில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதருக்கு பல்வேறு நல்ல திட்டங்கள் இருக்க வேண்டும், மனதிலே பல உயர்ந்த லட்சியங்கள் இருக்க வேண்டும். அவைகள் இருந்தால் மட்டும் பத்தாது, அதை ஒட்டிய அணுகுமுறைகளும் இருக்க வேண்டும். வெறும் லட்சியங்கள் மட்டும் இருக்கிறது, ஆனால் இவருடைய நடவடிக்கை, இவருடைய செயல்பாடு, இவர் பிறரை அணுகும் முறை தவறாக இருந்தது என்று சொன்னால் இவருடைய லட்சியம் நிறைவேறாது. ஒருவர், சமீபத்தில் நடந்த செய்தி நம்மில் பலருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலே தீபாவளி அன்று மது அருந்திவிட்டு சிலர் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வருகிறார்கள். தாறுமாறாக ஓட்டி ஒரு வழியாக அங்கு தடுமாறி கீழே விழுந்து விடுகிறார்கள். இவர்களை பார்த்த ஒருவர் அறிவுரை சொல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே, ஏனப்பா குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்றீங்க, குடிச்சா பேசாம வீட்டில் இருக்கலாம் அல்லது குடிப்பழக்கத்தை விடலாம் என்பதாக அவருக்கு உபதேசம் செய்திருக்கிறார். சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் அவர் முனைந்திருக்கிறார். விளைவு என்ன ஆனது? கோபம் கொண்ட அவர்கள் சரமாரியாக இவரை அடித்து கொன்று விட்டார்கள். பிறருடைய உடலுக்கு சேதம் வரக்கூடாது என்பதில் அக்கறைப்பட்டு தன் உயிரையே இழக்க வேண்டிய இந்த நிலை ஏன் வந்தது என்று சொன்னால், இவரிடத்துல திட்டம் இருக்கிறது, அதற்கு தகுந்த அணுகுமுறை இல்லை. மப்பில் இருப்பவனிடத்துல உபதேசம் செய்தால் எடுபடுமா? ஒன்று, அந்த சூழ்நிலையிலே அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது, அல்லது இவர் சொன்ன வார்த்தையினுடைய விதம் கொஞ்சம் கடுமையாக இருந்திருக்க வேண்டும். ரெண்டில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. எனவேதான் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில்லை என்பது மட்டுமல்ல, எதிர்பாராத பல விளைவையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை அணுகினார்கள் என்றால் எதிர் விளைவு ஏற்படாத வண்ணம் அவர்கள் அணுகுவார்கள். அந்த அளவுக்கு அறிவார்ந்த முறையிலே அவர்களுடைய அணுகுமுறை இருக்கும். ஒரு மனிதன் பின் விளைவுகளை பற்றி சிந்தித்து நடப்பதுதான் உண்மையான அறிவார்ந்த தன்மை.
லா அக்ல கத்தத்பீர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பின் விளைவுகளை எல்லாம் சிந்தனை செய்து பார்த்து ஒரு நல்ல ஏற்பாட்டை செய்வது போன்ற அறிவுத்திறன் எதுவும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் அணுகினார்கள். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கிராமவாசி வந்து தர்மம் கேட்கிறார். தர்மம் கொடுக்கிறார்கள். கொடுத்து விட்டு, ஆஹ்சன்து, நான் உங்களுக்கு உதவி செய்துட்டேனா என்று கேட்டார்கள். நாகரிகம் இல்லாத, விவரம் இல்லாத ஒரு கிராமவாசி, காட்டுவாசி, லா லா அஜ்மல்த, நீங்கள் எனக்கு அப்படி ஒன்றும் உபகாரம் செய்திடவில்லை என்று மறுத்தார். கூடியிருந்த சஹாபாக்களுக்கு கோபம் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறார்கள், அன்பு வைத்திருக்கிறார்கள், கண்ணெதிரே பார்க்கிறார்கள். வந்து யாசகம் கேட்டார், உதவியும் செய்துவிட்டு நான் உதவி செஞ்சிட்டேன்ல என்று கேட்கிற போது நன்றியோடு ஆம் என்று சொல்லி அவர் திரும்பி செல்ல வேண்டியவர் விதண்டாவதமாக, குதர்க்கமாக பேசுகிறார். அவரை மிரட்டுவதற்கு முற்பட்டார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவரை மீண்டும் அழைத்தார்கள். கூடுதலாக உபகாரம் செய்தார்கள். கூடுதலாக உபகாரம் செய்ததற்கு பிறகு மீண்டும் அதே கேள்வியை கேட்டார்கள். அவர் மிக திருப்திகரமான வார்த்தையை சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரியாதை செய்யக்கூடிய வார்த்தைகளால் புகழ்ந்து திருப்தியோடு அங்கிருந்து திரும்பி சென்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்திலே மரியாதை குறைவான வார்த்தையை நீர் பயன்படுத்தி விட்டீர் என்கிற அந்த செய்தியைத்தான் மக்கள் பார்த்தார்கள். என்னிடத்தில் இப்பொழுது நீங்கள் திருப்தியாக செல்கிறீர்கள் என்பது தெரியாது. அவர்களிடத்தில் போய் எங்கிட்ட சொன்னது மாதிரியே சொல்லிட்டு போங்க நாங்க. பிறகு சஹாபாக்களிடத்தில் வந்து சொன்னார்கள், எனக்கும் இந்த மனிதருக்கும் இடையில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? எனக்கும் இந்த மனிதருக்கும் இடையில நடந்த ஒரு நிகழ்வு, இடையில நீங்கள் குறுக்கிட்டீர்கள், இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய ஒட்டகம் அவனுடைய பிடியில் இருந்து தப்பித்து ஓடிவிட்டது, மிரண்டு நிற்கிறது. மிரண்டு நிற்கிற அந்த ஒட்டகத்தை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் முயற்சி செய்கிறார். சிரமப்படுறாரே, அவருக்கு நம்மளும் சேர்ந்து ஒத்துழைக்கலாம்னு சொல்லி 4-5 பேர் வந்தாங்க. கூட்டம் சேரதை பார்த்து இன்னும் வேகமா ஓட ஆரம்பிக்குது ஒட்டகம். அப்ப அந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் சொன்னாரு, சில பேர் சில விஷயத்த உதவணுங்கிற நோக்கத்துல தான் வருவாங்க, ஆனா அவர்களுடைய வருகையே பல்வேறு இடைஞ்சல்களை உண்டாக்கிறோம். ஒரு குழந்தை தடுமாறி நடந்து ஒரு இடத்துக்கு போறப்போ விழுந்துரும் 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 சத்தம் போட்டதுனால விழுந்த குழந்தைகள்லாம் உண்டு. விழுந்துடாம போய் பிடிக்கிறதுக்காண்டி வேகமா போனவர், இவர் போன வேகத்துல இவரால் பேலன்ஸ் பண்ணி நிற்காம அந்த குழந்தை மீது சாஞ்ச செய்திகள் எல்லாம் உண்டு. இப்படி உதவுகிறோம் என்கிற பேரில் உபத்திரியமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் உண்டல்லவா, அது மாதிரி ஒத்துழைக்கிறோம் என்கிற பேரில் திரண்டு வந்தவர்களை பார்த்து ஒட்டகம் ரொம்ப ஓட ஆரம்பிச்சது. அந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் சொன்னாரு, நீங்கள் எல்லாம் விலகிக்கங்க, நானாச்சு என் ஒட்டகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தந்திரமாக புற்பூண்டுகளை எல்லாம் பிடுங்கி தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு அந்த ஒட்டகத்தை நோக்கி கையை காட்டினார். இதை பார்த்து சிறுக சிறுக பக்கமாக வந்தது. நெருங்கி வந்தவுடனே லாவகமாக அதனுடைய மூக்கணாங்கயிறை அவர் பிடித்து கொண்டார். இது மாதிரி தான் எனக்கும் இந்த தோழருக்கும் இடையில நடந்த நிகழ்ச்சி. நான் அவரை அதிருப்தியான வார்த்தை கூறியிருந்த அதே சமயத்தில் நீங்கள் மிரட்டினீர்கள், அவரை தாக்குவதற்கு முற்பட்டீர்கள். அவ்வாறு செய்த சமயத்தில் நான் கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தால் நீங்கள் அவரை கொண்டிருப்பீர்கள். وَإِنِّي لَوْ تَرَكْتُكُمْ حَيْثُ قَالَ الرَّجُلُ مَا قَالَ فَقَتَلْتُمُوهُ دَخَلَ النَّارِ. அவர் சொன்ன வார்த்தையில அவரை போய் நீங்க தாக்கி அவரை கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் நரகத்துக்கு சென்றிருப்பார். ஆனா அவரை எப்படி சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்குரிய வழி என்பதை நான் யோசித்தேன், உங்களை விலகி கொள்ளும்படி சொன்னேன். மீண்டும் அவரிடத்தில் நான் மென்மையான அணுகுமுறையை காட்டியதனால அவர் திருப்தியாக செல்கிறார். இப்ப நரகத்தில் இருந்து அவர் பாதுகாக்கப்பட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது ஒரு உதாரணம் தான். இந்த அமைப்பிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிற போது பள்ளியிலே வந்து சிறுநீர் கழிக்கிறார். சாதாரண தரையாகத்தான் இருந்தது. ஒரு வாரத்தில் வந்து சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் அவரை விரட்ட ஆரம்பித்தார்கள். அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுங்கள், அமைதியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் நிம்மதிய சிறுநீர் கழித்து முடித்த பிறகு தன்னிடத்தில் வர சொல்லி அவருக்கு சொன்னார்கள், இன்ன ஹாதல் மஸ்ஜித லா தஸ்லஹு லிஷைஇன் மின் ஹாதல் பவுல், நிச்சயமாக இந்த பள்ளி வாயில்கள் என்பது இது போன்று சிறுநீர் கழித்து மாசுபடுத்துவதற்கு பொருத்தமில்லாதது, முறையில்லாதது. எனவே இன்னமாகிய லிதிக்ரில்லாஹி வஸ்ஸலா, இந்த பள்ளி வாயில்கள் என்பது அல்லாஹுவை தியானம் செய்வதற்காக வேண்டியும் தொழுவதற்காக வேண்டியும் வகிராஅத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டியும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மென்மையாக எடுத்து சொன்னார்கள். ஏன்? மஸ்ஜித் என்பது தூய்மையான இடம். தூய்மையான அந்த இடத்துல ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய குதர்க்கமான செயல், எவ்வளவு மரியாதை குறைவான செயல். பள்ளியினுடைய மரியாதையை பற்றியும் கண்ணியத்தை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இதை எப்படி அனுமதித்தார்கள் என்றால் அங்குதான் நாம் யோசிக்க வேண்டும். சிறுநீர் கழித்துக் கொண்டிருப்பவனை விரட்டினால் என்ன ஆகும்? அங்கும் இங்குமாக ஓடி அதிர்ச்சியில ஏதோ ஒரு திசையை நோக்கி போக மாட்டான், அங்கும் இங்குமாக ஓடி கடைசியில் எங்கேயோ தப்பிச்சு போவோம். சிறுநீர் கழித்துக் கொண்டிருப்பவன் அங்கும் இங்கும் ஓடினால் பல இடங்கள் அசுத்தமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை திடீரென்று நிறுத்துவதிலே சிறுநீரக கோளாறுகள், உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அந்த மாதிரியான காரணத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு நடந்துவிட்டது, இனி ஒன்றும் செய்ய முடியாது, அதற்கு பிறகு தண்ணீரை கொண்டு வர செய்து அந்த இடத்துல தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்ய சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக பார்த்தால் பள்ளி இங்க வந்து முன்னு கிடைக்கிறானா இப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு குபீர்னு கோபம் கொப்பளிக்கும், அவனை என்ன செஞ்சிடலாம் பார் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு அவசரப்படுபவர்கள் அல்ல, எதையும் நிதானமாக சிந்திப்பவர்கள், நிதானமாக அணுகுவார்கள் என்பது தெரிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவார்ந்த அணுகுமுறைகளுக்கு இன்னும் பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். அபூ ஷுஐப் என்கிற ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளியில் வந்து பார்த்துவிட்டு வீட்டுக்கு செல்கிறார். பள்ளியில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துட்டு வீட்டுக்கு சென்றவர் 5 பேருக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு தன்னுடைய அடிமை இடத்துல சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒன்றும் பேசல, கேட்கல. அவங்களுடைய முகத்தை பார்த்து இவர்கள் பசியுடன் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டார். அந்த ரிவாயத்தில் அப்படியே வருகிறது, ஃபஇன்னி ரஅய்து ஃபீ வஜ்ஹி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-ஜூ', ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே பசியின் அடையாளத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி 5 பேர் என கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து அவர் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் சொல்லிட்டு போயிட்டார், இந்த மாதிரி சாப்பாடு ரெடி ஆகுது, உங்களுக்கு நான் சொல்லி ஆள் அனுப்புவேன், நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி. அழைப்பு கொடுக்கிற போது இல்லாம புதுசா புறப்படுற சமயத்தில் ஒருத்தரை வந்து சேர்ந்துக்கிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது ஒரு தர்ம சங்கடமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களிலும் நாகரிகமாக நடந்து கொள்பவர்கள் அல்லவா. விருந்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது தனக்கும் தன்னோடு இருக்கக்கூடிய மற்ற சஹாபாக்களுக்கும். அவர்கள் 5 பேர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் கூட ஒருவரை நாம் அழைத்து சென்றோம் என்று சொன்னால் வீட்டுக்காரருக்கு அது சங்கடமாகிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கிறார்கள். அதே சமயம், அப்பா நாங்கள்லாம் சாப்பாடுக்கு போறோம், கொஞ்ச நேரம் இங்க இரு அப்படின்னு போனா இவருடைய மனசும் பாதிக்கும். என்ன செய்வது? வர ஒன்னாவே அழைச்சிட்டு போனாங்க. அழைத்துட்டு போனாலும் வீட்டுக்குள்ள திபு திபுண்டு உள்ள போகாம வீட்டுக்கு போன உடனே வாசல்ல நின்றே முதல் அனுமதி, நீர் அழைப்பு கொடுக்கிற போது இல்லாத ஒருவர் எங்களுடன் வந்திருக்கிறார், அவரையும் சேர்த்து உள்ள சாப்பிட அனுமதிக்கலாமா என்று கேட்டு அனுமதி பெற்றதற்கு பிறகு உள்ளே வந்தார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை மிகவும் சாமர்த்தியமாக நாகரிகமாக நடந்து சமாளித்திருக்கிறார்கள் என்பதற்கு இது போன்ற பல எடுத்துக்காட்டுகள் உண்டு. நமக்கு இது ஒரு சாதாரண நிகழ்வாக தெரியலாம். நம்மை பொறுத்தவரை விருந்தின் சாப்பாடு நாக்குனாலே தடபுடல ஆக்கி அதுல ஒரு 4 பேர் 8 பேர் சாப்பிட்ற சாப்பாடு வீணானா தான் நமக்கு திருப்தி. அந்த மாதிரி ஆக்குறவங்க இல்லை. சாப்பாடை வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். சொல்கிற போதே இத்தனை பேருக்கு சாப்பாடு வேண்டும் என்று கணக்கிட்டு சொல்லியிருக்கிறார்கள். மிகவும் சரியாகத்தான் அவர்கள் சாப்பாடு ஆக்கியிருப்பார்கள். அப்படி இருக்கிறதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதிகப்படியாக ஒருவரை அழைத்து செல்வதும் கூட சிரமத்தை தந்துவிடக் கூடாது என்பதாக எண்ணியிருக்கிறார்கள். இதே போல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்திலே வன்மை குணத்தோடு நடக்க முற்பட்டவர்களை கூட மென்மை குணத்தால் வசீகரப்படுத்தியிருக்கிறார்கள், தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் சஃப்வான் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபதஹ் மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த ஆண்டில் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்திற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தவர்களில் அவரும் ஒருவர். தான் இஸ்லாத்திற்கு விரோதமாக செயல்பட்டோம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அவர்களுடைய பிடியில் நாம் சிக்கிவிட்டால் நம்மை தண்டித்து விடுவார்களோ என்பதாக பயந்து அங்கிருந்து அவர் தலைமறைவாகிவிட்டார். ரிவாயத்திலே வருகிறது, அவரை பற்றி ஹஜ்ரத் உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், இன்ன சஃப்வான சய்யிது கௌமி கத் ஹரப லியக்திஃப நஃப்ஸஹு ஃபில் பஹர் ஃபஆமின்ஹு. யா ரசூலல்லாஹ், எங்கள் சமூகத்தின் தலைவர் சஃப்வான் இப்னு உமையா தன்னை கடலில் போட்டு மாய்த்துக் கொள்வதற்காக வேண்டி இங்கிருந்து ஓடிவிட்டார். கடலில் போட்டு மாய்ப்பது என்பது கடலிலே தன்னை எரிந்து கொள்வதற்காக சொன்னா, ஒன்று கடல் வழி பயணமாக வேற எங்கேயாவது தப்பிச்சிருவதற்காக வேண்டி செல்கிறார், அல்லது விழுந்து தன்னை மாய்த்துக் கொள்வதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்கிற பொருள் இருக்கிறது. அவருக்கு நீங்கள் பாதுகாப்பு உத்தரவாதம் தாருங்கள், அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் தந்தீர்கள் என்று சொன்னால் மற்றவர்களைப் போல சுதந்திரமாக அவரும் மக்காவில் நடமாடலாம் என்பதாக பாதுகாப்பு கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயக்கம் இல்லாமல் சம்மதித்தார்கள். அவருடைய உயிருக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் என்று சொன்னார்கள். அங்கிருந்து அவர் வரவழைக்கப்பட்டார். பெருமானாரிடமிருந்து இந்த பாதுகாப்பு கிடைத்தது என்பதற்கு அத்தாட்சியாக தன்னுடைய தலைப்பாகையை கொடுத்து அனுப்பினார்கள். அதை பார்த்துவிட்டு தான் அவருக்கு உறுதி ஏற்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே நமக்கு இந்த உயிர் பாதுகாப்பு உத்தரவாதம் கிடைத்திருக்கிறது என்று கருதி வந்தார். வந்தவர் கூட சில மாதங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலே தான் இருந்தார். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு செய்திருந்த அந்த ஒப்பந்தத்தின்படி அவருடைய உயிருக்கு அவருடைய உடமைக்கு எந்த சேதமும் இல்லாமல் பாதுகாப்பாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே ஹுனைன் போர் நடந்தது. ஹுனைன் போரிலே முஸ்லிம்கள் பங்கு கொண்டார்கள் என்பது போல அவர்களோடு சேர்ந்திருந்த சஃப்வான் இப்னு உமையாவும் கலந்து கொண்டார். தாயிஃபிலே நடந்த அந்த பிரச்சனையிலும் சஃப்வான் இப்னு உமையா முஸ்லிம்களோடு கலந்து கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களில் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு கனிமத்திலே பங்கு தருவது போல அவருக்கும் பங்கு தந்தார்கள். அது அவருடைய மனதை நெகிழ வைத்தது. அவருடைய மனதிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது. நிச்சயமாக நபியாக இருப்பவரால் தான் இத்தகைய உயர்ந்த குணம் இருக்க முடியும். ஏனென்றால் எதிரியாக விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற என்னை முடிந்தவரை பழிவாங்கவும் எனக்கு ஏதாவது சிரமங்கள் தருவதற்கான வாய்ப்பையும் தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இவர்களோடு சேர்ந்து பயணத்தில் வந்த எனக்கும் கனிமத்தில் பங்கு தருகிறார்களே என்று எண்ணி அவருடைய மனதிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்த படைப்புகளிலும் எனக்கு ரொம்ப வெறுப்புக்குரியவர்களாக இருந்தார்கள். நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு எல்லோரை விட எனக்கு ரொம்ப வெறுப்புக்குரியவராக இருந்தவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் எனக்கு தொடர்ந்து உதவிகள் செய்து கொண்டே இருந்தார்கள்.
அதனுடைய விளைவாக நான் எந்த அளவுக்கு மாறிவிட்டேன் என்றால் இப்பொழுது படைப்புகளிலேயே எனக்கு மிக பிரியமானவர் அவர்தான். அந்த அளவுக்கு ஒருவருடைய மனதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை தான் மாற்றியது என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை அணுகும் போது கௌரவம் பார்க்காத முறையில் அணுகுவார்கள். தான் நபி ஆயிற்றே, தான் பெரிய பொறுப்பில் இருக்கிற பதவியில் இருக்கிறவராயிற்றே என்பதாக பெருமை கொள்ள மாட்டார்கள். மிகவும் பணிவாக, மிகவும் சாதாரணமாக, கௌரவம் பார்க்காத முறையிலே அணுகியதும் அவர்களை இந்த அளவுக்கு அவர்களுடைய லட்சியத்தில் வெற்றி காண செய்தது. ஒரு பயணத்திலே ஆடு ஒன்று அறுத்து சமைத்து சாப்பிட வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அவ்வாறு ஆடு அறுத்து சமைப்பதற்காக வேண்டி சஹாபிகளில் ஒவ்வொருவரும் நான் இதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன் என்று பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு சஹாபி சொன்னார், அலைய தபஹுஹா, ஆட்டை அறுப்பது என் வேலை. இன்னொருவர் சொன்னார், அலைய சல்ஹுஹா, ஆட்டை உரிப்பது என் வேலை. இன்னொருவர் சொன்னார், அதை சமைத்து தருவது என் வேலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைய ஜம்உல் ஹதப், விறகுகளை பொறுக்கி ஒன்று சேர்த்து கொண்டு வருவது என் வேலை என்றார்கள். சஹாபாக்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. யா ரசூலல்லாஹ், தங்களுக்காக பணிவிடை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்களே அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கேட்டபோது, சரிதான், நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்று சொல்லவில்லை, உங்களுக்கு மத்தியில் நான் தனியாக வித்தியாசப்பட விரும்பவில்லை. அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்துக்கு மத்தியில் ஒரு நபி இப்படி வித்தியாசமாக தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே மரியாதை பெறுவதை விரும்புவதில்லை என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரோடு நல்ல முறையில் அணுகியதன் பலனாக இன்று பல்வேறு தரப்புக்கும் பல்வேறு பகுதிகளுக்கும் இஸ்லாம் எளிதாக சென்று அடைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறரிடத்தில் என்பது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தினர்களிடத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்றுதான் பொறுமையாக மென்மையாக இருந்தார்கள் என்று சொன்னால் அது அவர்களிடம் இருந்த அறிவுத்திறன். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், இறைவனுடைய அருளின் காரணமாக நீங்கள் அந்த மக்களிடத்தில் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவ்லிக், கடுகடுத்தவராகவும் கடின உள்ளம் கொண்டவராகவும் நீங்கள் இருந்திருப்பீர்களானால் உங்களை விட்டும் அவர்கள் வெறுண்டோடி இருப்பார்கள், உங்களை நெருங்கி மக்கள் வந்திருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் மேற்கொண்ட இந்த அற்புதமான நடவடிக்கைகளினால் ஈர்க்கப்பட்டு தான் நெருங்கி வந்தார்கள். யார் இஸ்லாத்துக்கு வராமல் தொடர்ந்து பிடிவாதமாக இருந்தார்களோ அவர்கள் பிடிவாதத்தினால் தான் இருந்தார்களே தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கையின் மீது வெறுத்ததனால் என்று சொல்ல முடியாது. குடும்பத்தினர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிக்கலான விஷயங்களை கூட சாதுரியமாக சமாளித்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்று பார்த்தால் அங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணோம். தன்னுடைய மருமகன் வீட்டில் இல்லையே என்பதை குறித்து எதுவும் விசாரிக்காமல் வரவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எங்கே, ஐன இப்னு அம்மிக, உன் சிச்சா மகனை எங்கே என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். வளமையாக தகவல் சொல்வார்கள், ஆனால் இந்த தடவை அவர் எங்க போனாருன்னு சொல்லி தெரியலங்கிறாங்க. ஒரு கணவன் மனைவிக்கு தான் வெளியே எங்கே போகிறோம் என்பதை தெரியப்படுத்திவிட்டு செல்ல வேண்டும் என்பது தெரிகிறது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில தான் அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லி தெரியல. அதுக்கு காரணத்தை சொல்றாங்க, எனக்கும் அவர்களுக்கும் இடையில மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு, என் மீது கோபித்து கொண்டு அவர்கள் வெளியே போனதுனால என்கிட்ட எதுவும் சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாமனார் என்கிற அந்தஸ்து என்பது மட்டுமல்ல, சமுதாய தலைவர், அல்லாஹுடைய தூதர்களிலேயே மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற சிறந்த தூதர். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளின் கணவர், அவருக்கும் மகளுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையிலே தான் தலையிடக்கூடாது என்று ஒதுங்கவும் இல்லை. அதற்காக
என் மக எவ்வளவு பெரிய அமைதியான குணம், எவ்வளவு சாந்தமான குணம், என் மகளிடத்தில் எப்படி கோபித்து செல்ல போச்சு என்பதாகவெல்லாம் அவர்கள் ஆதங்கப்படவில்லை. நினைத்திருந்தால் யாரையாவது சொல்லி அலியை என்னை பார்க்க சொல்லுங்க என்று சொல்லியிருக்கலாம். இன்றைய காலத்தில் இப்படி கௌரவம் பார்க்கிறதுனால தான் சிறு பிரச்சனையும் விஸ்வரூபம் எடுப்பதை பார்க்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனையும் பெரிதாகுவதற்கு சரியான சிந்தனை இல்லாம தான் காரணம், சரியான அணுகுமுறை இல்லாததுதான் காரணம். மருமகனை தான் இது போன்று ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? மருமகனை என்னை பார்க்க சொல்லு. இங்கிருந்து போய் அவர் சொல்வார், கண்டவனை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு அவர் பதில் சொல்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை. ஒருவரை அழைத்து மருமகன் எங்க இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனாங்க. ஹுவாஃபில் மஸ்ஜிதி ராகிதுன், அவர் பள்ளியிலே தூங்கி கொண்டிருக்கிறார் என்று வந்தவர் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கே போனாங்க. போனா மேனியில் போத்திருந்த துண்டு விலகி அவர்களுடைய உடல் மண்ணோடு ஒட்டி இருக்க தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அமைதியாக கீழே உட்கார்ந்து முதுவை தடவி விட்டவர்களாக கும் அபத்துரா, மண் ஒட்டியவரே எழுந்திரியும் என்று அன்பாக சொன்னார்கள். அவர்களுக்கு இருந்த கோபமெல்லாம் தணிந்து விட்டது. அவ்வளவுதான், இந்த ஒரு விஷயத்திலேயே அவங்களுடைய கோபமே போயிடுச்சு. அபத்துரா மண்ணின் தந்தை என்பதற்கு நேரடி பொருள். அரபியிலே அபு என்ற வார்த்தையை ஒரு பொருளோடு தொடர்பு படுத்துவதற்கும் சொல்வார்கள். அபு ஜஹல்ங்கிறான், மடமையின் தந்தைனா மடமைக்கு அவன் தந்தை என்பதல்ல, மடமை உள்ளவன். அது மாதிரி மண் ஒட்டியவர் என்கிற அர்த்தத்திலே அபு துராப் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த பெயர் இருக்கிறதே, கோபித்து கொண்டு வந்திருந்த அந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த விதம் அவர்களுடைய மனதை மாற்றிவிட்டது. பெருமையாக இந்த பெயரை கூறி யாராவது அழைத்தால் பெருமைப்படுவார்களாம். அந்த நிகழ்வு இவர்களுக்கு ஞாபகம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு நயமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி அதை எண்ணி சந்தோஷப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று பல்வேறு சந்தர்ப்பங்களிலே மிகவும் நளினமாக மிகவும் மென்மையாக நடந்ததன் மூலம், அவர்களுடைய அறிவார்ந்த அணுகுமுறையின் மூலம் சஹாபாக்களிலே பல்வேறு வகையான மாற்றங்களையும் பல்வேறு வகையான சீர்திருத்தங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் செய்ய முடிந்தது. ஃபாகன் நபிய்யீன ஃபீ ஹல்கின் வ ஃபீ குலுகின் வலம் யுஸாபூஹு ஃபீ இல்மின் வலா கரமி என்று இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புர்தா ஷரீஃபிலே குறிப்பிடுவார்கள். உடல் அமைப்பிலும் குணத்திலும் எல்லா நபிமார்களையும் உயர்ந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கல்வி ஞானத்திலோ சிறந்த குணத்திலோ அவர்களுக்கு யாரும் ஈடாக முடியாது என்று சொல்கிறார்கள். அது எவ்வளவு 100க்கு 100 உண்மை என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள முடிகிறது. வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், 71 கிதாபுகளை ஞான வேதங்களை நான் ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். எல்லாவற்றிலிருந்தும் எனக்கு கிடைக்கின்ற ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அறிவில் சிறந்த சிந்தனையில் சிறந்த யாரும் கிடையாது என்பதுதான் எனக்கு கிடைக்கிற தகவல் என்று சொல்கிறார்கள். இன்னொரு அறிவிப்பின்படி உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவுத்திறனை ஒப்பிட்டு பார்த்தால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கின்ற மணலுடைய ஒரு துகள், ஒரு கல், மணலுடைய ஒரு கல்லை எடுத்துக்கொண்டால் அந்த கல் மற்ற மணல்களோடு ஒப்பிடும்போது எவ்வளவு குறைவானதோ இவ்வளவுதான் எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அறிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞானம் அந்த அளவுக்கு நிறைந்தது, அவர்களுடைய அறிவு அவ்வளவு திறன் வாய்ந்தது என்பதை அவர்கள் விளக்கி சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சிந்தித்து பார்க்கிற போது இந்த உண்மை நமக்கு விளங்க வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முறைப்படி லா அக்லக தத்பீர்,
பின்விளைவை யோசித்து முடிவெடுப்பது, ஒரு காரியத்தை நிர்வாகம் செய்வது என்பது போன்ற அறிவுத்திறன் கிடையாது என்று சொன்னார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது ஒரு காரியத்தை முடிவு செய்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய பின்விளைவுகளையும் சிந்தித்து யோசித்து முடிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாடம் இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்கின்ற நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. மறுமையில் அவர்களுடைய மேலான ஷஃபாஅத்துக்கு உரித்தானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. மேலான அவனது சுவனத்திலே அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.